இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். Good morning, ma'am. Good morning, morning, ma'am. Good morning. Sit down. So, students, we will finish assignments today. Okay, Okay, ma'am. ma'am. May I come in, ma'am? Ma'am, can I come in? Sorry, ma'am. என்ன ஆச்சுப்பா? ஏன் கிளாஸ்க்கு லேட்டா வந்திருக்க? ஆக்சுவலி மேம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு இப்படி வரக்கூடாது. ஏன்னா நீ இல்லாம நாளைக்கு இங்க கிளாஸ் ஆரம்பிக்காது. எஸ். கோ. தேங்க்யூ மேம். Students, we will start a new chapter today. Okay, ma'am. Mom, Mom, இன்னைக்கு காலேஜ்ல என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? உங்க கையால சமைச்ச சாப்பாடு எல்லாருக்கும் அவ்ளோ பிடிச்சிருந்தது. பிரமாதம். அப்படியா? யார் யாரெல்லாம் சாப்பிட்டாங்க? எல்லாரும் தான். சந்தீப், மேகா, ஆகாஷ். ஆகாஷுமா? ம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாயேன். அவங்க எல்லாரும் ஒரு நாள் இங்க லஞ்ச் சாப்பிடட்டும். அதெல்லாம் எதுக்குமா? இன்ஸ்டிடியூட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. ஸ்பெஷலான ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்ல. அப்ப நீ நட்பை வளர்த்துக்கோ. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்க. அதுவும் அந்த ஆகாஷ் இருக்கானே, அவனை பாரு, எவ்வளவு டீசென்டாவும் சஃபிஸ்டிகேட்டடாவும் இருக்கான்னு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட நீ புடி. மாம், எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் எல்லாருமே நல்லவங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கல. நான் என்ன சொல்ல வரேனா, எனக்கு உன்னோட ஃபியூச்சரை பத்தி அக்கறை இருக்கு. எவ்வளவு நாள் நான் இந்த மாதிரி படிப்பு சொல்லி கொடுத்து பொழப்ப நடத்துறது? செக்யூரிட்டி ஒண்ணு வேணும்ல. அப்படி ஒரு ஆள் கிடைக்கணும். அதாவது அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி கவலைப்படுறத குறைச்சிக்கணும். மாம், எனக்கு இப்ப என்னன்னா, நீங்க பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க சாப்பாடு போடுங்க. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ ஆகாஷ் மாதிரி ஒரு பையனை ஃப்ரெண்டா புடி. அதுக்கப்புறமா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. பார்க்கலாம். சரிம்மா, you go inside. I'll see you later. Okay. குட் மார்னிங் மேம். Morning, ma'am. Good morning.
செம்ம லேட் ஆயிடுச்சு. தோ வந்துட்டாங்களே. வா. இதப்போ வாங்கண்ணா. வாங்கலாம் இல்ல. ஆகாஷ், எஸ் மேம். கொஞ்சம் என்னோட ஸ்டாஃப் ரூமுக்கு வாயேன். ஓகே மேம். ஓ லக்கி பாய், ஸ்டாஃப் ரூம் பார்த்துக்கிறேன்டா உன்னை கொடுத்து வச்சுவேன். ஷிகா, ஆ உங்க மம்மியை பார்த்தா உன் மம்மி மாதிரியே தெரியலையே. அப்படின்னா அப்படின்னா என்னன்னா ரொம்ப யங்கா இருக்காங்க. அது என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான். எனக்கு உன் மம்மியை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா? ஐயோ, நீ தான் லேட்டா பிறந்துட்ட, அது உன்னோட தப்பு. ஓ. இல்லனா வேற எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது. எஸ் மேம். ஆகாஷ், நான் சில நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன பண்றேன்னா இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கிளாஸ்ல எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு. ஷியோர் மேம். எல்லாரும் நல்லா படிச்சு எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிளியர் பண்ணி நல்ல ஜாப்ல சேரணும்னு எனக்கு ஒரு ஆம்பிஷனே இருக்கு. மேம், நீங்க எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நாங்க எல்லாரும் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவோம். ஒருவேளை உனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் வந்ததுன்னா நீ எப்ப வேணும்னாலும் என்னோட வீட்டுக்கு வரலாம். நான் ஷிகா கிட்ட கூட சொல்லியிருக்கேன் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ண சொல்லி. தட்ஸ் so kind of you மேம். Thank you so much. அந்த ஆகாஷ் ரொம்ப நல்ல பையன். சரி மாம். நீ அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிட்டியா இல்லையா? மாம், அவன் ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்டு தான். இன்னும் எவ்வளவுதான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறது? அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த மாதிரியானது? எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்? ஆ, அதான் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. மாம், என்ன பேசுறீங்க நீங்க? நான் உனக்கு புரியுற பாஷையில தானே பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது உனக்கு புரியலையா என்ன? மாம், எப்படி நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாம்? நான் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி பாக்குறேன். ஒருவேளை என்னோட இடத்துல உன் ஃப்ரெண்டு இருந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தானா நீ அதுக்கு இப்படியா ரியாக்ட் பண்ணுவ? நான் உனக்கு எப்பவுமே நல்லதுதான் நினைக்கிறேன். ஆகாஷோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்க. அப்பதான் உன்னோட ஃபியூச்சரும் நல்லா செட் ஆகும். மாம், என்னோட ஃபியூச்சர்லாம் படிப்புல தான் இருக்கு, பாய் ஃப்ரெண்டை ஏற்படுத்திக்கிறதுல இல்ல. இல்ல, உன்னோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்டை ஏற்படுத்திக்கிறதுல தான் இருக்கு. அதுவும் ஆகாஷ் மாதிரியான பணக்கார பையன். போதும் மாம், ஆகாஷ் கூட எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அப்புறம் ஏற்கனவே அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆ, கேர்ள் ஃப்ரெண்டா? யாரு யாரு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்? அதான் என்னோட கிளாஸ்மேட் இருக்கால, நேஹா. குட் Good மார்னிங் morning, மேம். மார்னிங் மேம். குட் குட் மார்னிங். மார்னிங் எவ்ரிஒன். சிட் டவுன். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். சரி சரி, நம்ம ஈவினிங் அதை பத்தி பேசலாம். சுபம், பேசலாம். எஸ் மேம். இங்க வா. இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு. ஓகே மேம். நேஹா, இப்படியே சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணுவ? கிளாஸ் டிஸ்மிஸ்.
எஸ்கியூஸ் மீ மேம். எஸ் சந்தீப், மேம் அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன சொல்லு. மேம் ப்ளீஸ் என்னோட பேரண்ட்ஸ் மட்டும் கூப்பிடாதீங்க மேம். அவங்க என்னோட இந்த மார்க்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் மேம். அப்படின்னா நீ நல்லா படிச்சிருக்கணும்ல சந்தீப். எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவ? ஆமா மேம். அது வந்து மேம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது. கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கிறேன் மேம், ப்ராமிஸ். நோ சந்தீப், லீவ். மேம் ப்ளீஸ் மேம். மேம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மேம். ப்ளீஸ் மேம். போ. ஒரு நிமிஷம் இரு சந்தீப். எஸ் மேம். நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேப்பியா? எஸ் மேம். சரி, அப்படின்னா நீ எனக்காக ஒரு வேலை பண்ண. ஏ நேஹா, ப்ரொஃபசர் விருந்தா உன்னை ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டாங்க. ஓகே. இங்க யாருமே இல்லையே. எஸ், இங்க யாரும் இல்லதான். யாரும் வரவும் மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக நீ சொன்ன மேம் என்ன கூப்பிட்டாங்கன்னு? அது வந்து நேஹா. என்ன விஷயம் அது சந்தீப்? வந்து அது நேஹா, ஐ லவ் யூ. சந்தீப், எஸ் நேஹா, ஐ ரியலி லவ் யூ. நீ என்ன பேசுற? உனக்கு தெரியும்ல ஆகாஷ் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு. தெரியும் நேஹா, நானும் தான் உன்னை லவ் பண்றேன். அண்ட் ஐ அம் சாரி சந்தீப். நான் ஆகாஷை தவிர வேற யாரையும் என்னோட மனசுல நினைக்க மாட்டேன். நான் கொடுக்குறேன். ஆகாஷ், ஷிகா, நீங்க ரெண்டு பேரும் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே. ஓகே மேம். நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. இங்க பாரு. நேஹா, ஆகாஷ், அது என்ன இது? ஆகாஷ், நீ யோசிக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. ஜஸ்ட் ஷட் அப் நேஹா. நீ போய் என்ன இப்படி ஏமாத்துவன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆகாஷ், நீ சந்தீப் கிட்ட கூட கேட்டு பாரு. அவன் ஏமாத்தி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தான். அது மட்டும் இல்லாம என்ன ப்ரொபோஸ் பண்ணான். நான் அக்செப்ட் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே என்ன கிஸ் பண்ணிட்டான். சொல்லு சந்தீப். ஓ கம் ஆன் நேஹா, இந்த அளவுக்கு போய் சொல்லணுமா என்ன? ஐ மீன் நீ தானே சொன்ன கிஸ் பண்ண ஆசையா இருக்குன்னு, அதனால தான் உனக்கு கிஸ் பண்ண. ஏன் ஆகாஷ், உனக்கு தான் ரொம்ப நாளா நேஹாவை தெரியல, அவளுக்கு சொல்லி புரிய வைய. ஆகாஷ், இவன் போய் சொல்றான். நான் ஜஸ்ட் ஷட் சொல்றேன். அப் நேஹா. நான் இப்ப யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் நான் என் கண்ணாலே நடந்ததை பார்த்தனே. ஜஸ்ட் ஆகாஷ், லீவ் நான் இட். சொல்றது கேளு. ஆகாஷ், 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 காம் டவுன். எல்லாம் சரியாயிடும். நேஹா ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டா? ஆகாஷ், இங்க பாரு. நீ இதுக்கெல்லாம் சங்கடப்படாத. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எல்லாமே சரியாயிடும். நீ எங்கம்மா போயிருந்த? எங்கேயும் இல்ல, சும்மாதான். என்ன ஆச்சுமா? நீ ஏன் பார்க்க ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, அது ஆகாஷ். வேண்டாம், விடுங்க. ஆகாஷ்க்கு என்ன என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. இல்ல மாம், அந்த ஆகாஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால நேஹா, அவ அவனுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான். அவளுக்கு அஃபேர் சந்தீப் கூட போயிட்டு இருக்குமா. என்ன என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இந்த காலத்து பசங்க ஏன் இப்படி இருக்காங்க? அதுதான் மாம், அதுவும் ஆகாஷ் மாதிரி பையனுக்கு இப்படி. ம்? ம். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா? ம், ஆகாஷ்க்கு நேஹா மாதிரி பொண்ணு செட் ஆகாது. அவனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் செட் ஆவா.
அவனை நல்லா கவனிச்சு அவன்கிட்ட அன்பா பேசி அவனுக்கு நீ ஆறுதலா இருக்கணும். ஏதோ ஒண்ணு. நான் சொல்றத கேளு. ஆகாஷ் கூட க்ளோஸா பழகு. கடவுள் இப்போ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு. உன்னோட ஃபியூச்சர் ஆகாஷ் மாதிரி ஒரு பையன் கூட செட் ஆயிடும். நல்ல பையன், நல்ல ஃபேமிலி, அதோட பணக்கார குடும்பம். வேற என்ன வேணும் சொல்லு? ஒரே ஒரு முறை நீ அவன் கூட க்ளோஸா பழகிட்டனா அதுக்கப்புறம் நானே அவங்க வீட்டுக்கு போய் பேசுவேன். உங்க கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பேன். ஆனா மாம், ஆனா நான் ஆகாஷ பத்தி அந்த மாதிரி எண்ணத்துல யோசிச்சதே இல்ல. அப்ப இனிமே யோசிக்கலாமே, என்ன தப்பு இருக்கு? ஆகாஷ் மாதிரி ஒரு பையன் உனக்கு நிச்சயமா கிடைக்கவே மாட்டான். சொன்னது புரியுதா? குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சிட் டவுன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். Okay, students. So we are starting up a new chapter. Okay, students. So the class is over. நாளைக்கு நீங்க இத work out பண்ணிட்டு வரணும். சரியா? நில்ல ஆகாஷ். இதெல்லாம் என்னது? நீ இவ கூட இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? அதுக்கு முன்னாடி நீ ஓ நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. ஆனா நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் எதுக்காக நீ இவ கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க சொல்லு? எப்படி நீ அடுத்தவங்க கூட சுத்தினியோ அப்படி. வாஷிகா, என்ன விஷயமா? இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? மாம், ஒரு முக்கியமான விஷயம். ஆகாஷ் இன்னைக்கு என்ன ப்ரோபோஸ் பண்ணான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், ஐ அம் so proud of you. இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளு. நீ அந்த ஆகாஷ முழுசா உன்னோட பக்கம் இழுக்கணும். ஆகாஷ், அது எந்த எல்லை வரைக்கும்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? சீ மாம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை அவனோட பேரண்ட்ஸ் நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா, இத பாரு, உங்களுக்கு இடையில எல்லாமே நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க இல்ல, யாராலையுமே உங்க கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. அம்மா, என்னால நம்பவே முடியல. பணத்து மேல இருக்கிற ஆசையில நீங்க இந்த அளவுக்கு போவீங்கன்னு. இது பணத்து மேல இருக்கிற ஆசை கிடையாது. உன் ஃபியூச்சர் மேல எனக்கு இருக்கிற அக்கறை தான் இது. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மாதிரி நீயும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் மாம், நான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த அளவுக்கு நான் கீழே இறங்க மாட்டேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும், அதுக்கு முன்னாடி கூடாது. ஷட் அப். பெரிய பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுதான் நீ நடக்கணும். ஆகாஷ நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அவன்கிட்ட நீ ரொம்ப க்ளோஸா பழகு. அதாவது உங்க 2 பேருக்கு இடையில எல்லாமே நடக்கிற மாதிரி. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் வெளியில கிளம்பிடுவேன். எனக்கு நீ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும்.
என்ன விஷயம் மேடம் இன்னைக்கு ரொம்பவே ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க? அது ஏன்னா நீ அந்த அளவுக்கு அன்பானவன். அப்படியா? ஆ, ஆகாஷ், மாம் இல்ல ஈவினிங் வீட்ல இருக்க மாட்டாங்க. சோ இஃப் பாசிபிள் வீட்டுக்கு வாயேன், ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமே. சரி சரி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். டெஃபினெட்லி. என்ன ஆச்சுமா? இன்னைக்கு ரொம்ப மூட்ல இருக்க போல. ஏன் உனக்கு அது பிடிக்கலையா? ஆகாஷ், ம்? நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே? கண்டிப்பா மாட்டேன். உன்னால எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அஃப்கோர்ஸ் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க என்ன நடக்குது? ஆகாஷ், நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஷிகா, உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. எப்போத்துல இருந்து இது நடந்துட்டு இருக்கு? மாம், அது அது மேம், ஐ எம் சாரி. கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆக்சுவலி நானும் ஷீகாவும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். ஐ லவ் ஷீகா மேம். என்ன லவ் ஆகாஷ்? இந்த லவ்க்கு ஏதாவது ஃபியூச்சர் இருக்கா? ஆனா மாம், என்ன மாம்? ஆகாஷ் எங்க இருக்கான்? நாம எங்க இருக்கோம்? இல்ல மேம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ ஷிகா கூட டைம் பாஸ் மாதிரி எல்லாம் பழகலல? நோ மேம், ஐ லவ் ஷீகா. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பாருப்பா, இதெல்லாம் சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா ஒருவேளை நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவளோட நிலைமை என்ன ஆகும்? 4 பேர் இவள 4 விதமா பேசுவாங்கல்ல. நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் மேம். ஐ ப்ராமிஸ். ஷிகாவுக்கு கெடுதல் நடக்க நான் கண்டிப்பா விட மாட்டேன். அப்படின்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க கல்யாணத்தை பத்தி பேசட்டுமா? மேம், அது ஆக்சுவலி இப்போ வேண்டாம். ஏன், என்ன ஆச்சு? நான் பேசக்கூடாதா? அப்படி இல்லை மேம். சரி, நீங்க பேசுங்க. வாப்பா ஆகாஷ், என்ன இங்கே வந்திருக்க? ஏதாவது பேசணுமா? அது அப்பா, வீட்டில் உங்ககிட்ட பேசவே முடியல. அதனால தான் நான் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். ஆக்சுவலி உங்க ப்ரொஃபஸர் பிருந்தா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? வாங்கம்மா, உட்காருங்க. என்ன விஷயம்? கிளாஸ்ல இவ ஏதாவது பண்ணானா? இல்ல சரியா படிக்கலையா? இல்ல ஆகாஷ் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். அப்படின்னா இவன் யாரு கூடயோ கண்டிப்பா சண்டை போட்டிருக்கணும். இல்ல அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அப்போ வேற என்ன விஷயம்? அது வந்து சார், உங்க பையன் ஆகாஷும் என் பொண்ணு ஷிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா லவ் பண்றாங்க. ஒன்னா வாழணும்னு நினைக்கிறாங்க.
அதான் நான் இவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் பேசலான்னு வந்திருக்கேன். என்னது சம்பந்தம் பேசவா? ஆமா. ஏண்டா உன்னை அங்க படிக்க அனுப்புனா இல்ல இந்த மாதிரி பொண்ணை பிடிக்க அனுப்புனா? சார் போகட்டு விடுங்க. பசங்க ஏதோ எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நானே இங்க நேர்ல வந்திருக்கேன் உங்ககிட்ட சம்பந்தம் பேசுறதுக்கு. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் பேசவா? என்ன மேடம் இது? நீங்க தான் இவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், இந்த வயசு படிக்கிற வயசு, காதலிக்கிற வயசு கிடையாதுன்னு. ஆனா நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க ஒரு டீச்சர், ஆனா நீங்களே இவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணா இவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? ஆகாஷ், நீ கொஞ்சம் வெளியில இருக்கியா? சார், காதலிக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. என் பொண்ணு நல்ல பொண்ணு. அவளை மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு கிடைக்க மாட்டா. இத பாருங்க மேடம், நான் என் பையனை பத்தி பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்கேன். அவன் கல்யாணத்தை ஒரு பெரிய உயர்ந்த பணக்கார குடும்பத்துல பண்ணலான்னு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க போய் உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் முடிவே பண்ணிட்டேன். இனிமே நீங்க தான் யோசிக்கணும். மேபி இத பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட கருத்து அப்புறம் உங்களோட முடிவு இது ரெண்டுமே மாறலாம். ஒருவேளை என்னோட பொண்ணோட கல்யாணம் உங்க பையன் கூட நடக்கலன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை வைரல் பண்ணி விட்டுருவேன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? அப்படி நீங்க இந்த வீடியோவை வைரல் பண்ணீங்கன்னா அது உங்க பொண்ணுக்கு தான் அவமானம். அப்படியா? அது உங்க பையனுக்கும் தானே சார் அவமானம். நீங்க சொன்னீங்களே உங்க பையனுக்கு பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. மேடம், நீங்க தர்ற மட்டத்துக்கு போயிட்டீங்களே. பெத்த பொண்ணோட வீடியோவை இப்படி எடுத்திருக்கீங்க. அவ தான் அப்பாவி, ஆனா நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்க மேல கேஸ் கொடுக்க போறேன். அசிங்கப்படுத்த போறேன் உங்களை. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்க போகலாம். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, போங்க. அவங்க அப்பா எப்படி ஒத்துக்காம போவான்னு பாக்குறேன். அவனுக்கு இன்னும் என்ன பத்தி தெரியல. யார பகச்சுக்கிட்டான்னு புரிய வைக்கிறேன். என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல நீங்க இவ்ளோ கீழ்த்தனமா போவீங்கன்னு. இங்க பாரு, இப்ப நீயும் என் மூளைய போட்டு குழப்பிட்டு இருக்காத. நான் அவங்க மூளைய போட்டு குழப்புறேன்? மாம், நீங்க எனக்கு சொல்றது கூட வெக்கமா இருக்கு. நானும் ஆகாஷும் ஒன்னா இருக்கிறத நீங்க வீடியோ எடுத்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு உங்களை அம்மானு கூப்பிடுறதுக்கே அசிங்கமா இருக்கு. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா சொல்லுங்க? உங்க பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு பதிலா நீங்க என்னடா ஆகாஷ் அப்பா கிட்ட. ஏமா நீங்க இப்படி பண்ணீங்க? உனக்காக தான், உன்னோட ஃபியூச்சருக்காக தான். நீ ராணி மாதிரி வாழ்றதுக்காக. நான் எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு இத பத்தி? ஐயோ, எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு லைஃப். இப்போ என்னோட மானமே போயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஆகாஷோட அப்பா ஒத்துப்பாருன்னா? ஒத்துக்குவாரு, கண்டிப்பா ஒத்துக்குவாரு. நீயும் அத பார்க்க தான் போற. ஆகாஷ், ஆகாஷ், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை பேசணும். ஷீகா ப்ளீஸ் உன் கையை எடு.
ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். ப்ளீஸ், நான் எல்லாத்தையுமே உனக்கு புரிய வைக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். ஷீகா என் கையை விடுன்னு சொல்றேன்ல. அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படிதான் நடக்கும். ஹலோ. சார் நான் தான். என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க ஆகாஷ் ஷிகா விஷயத்தை பத்தி? நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும். உங்க மான மரியாதைய பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்ல போல இருக்கே. உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கே. சரி, அப்ப நீங்களும் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. ஷிகா, நான் எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத. ஆகாஷ், ஆகாஷ் ஒரு நிமிஷம். ஆகாஷ், பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன காரியம் பண்ண பார்த்த? உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்கேன். அது அப்படியே சுக்கு நுற உடைய நான் விட மாட்டேன். நீ வேணும்னா பாரு உன்னோட அம்மா என்ன பண்ண போறேன்னு. வா வா என் கூட வா. எங்களுக்கு நியாயம் வேணும் இன்ஸ்பெக்டர். என் பொண்ணுக்கு நியாயம் வேணும். நீங்க அழாதீங்கம்மா, கொஞ்சம் உட்காருங்க. என்ன நடந்ததுன்னு உட்கார்ந்து நிதானமா சொல்லுங்க. சார், அது அந்த பிசினஸ் மேன் இருக்காருல்ல குல்தீப், அவரோட பையன் ஆகாஷ் என் பொண்ணோட மானத்தோட விளையாடிட்டான் சார். அவன் என்ன பண்ணான் சார்? அவன் என் பொண்ணு கிட்ட காதல் நாடகம் எல்லாம் ஆடி அதுக்கு அப்புறமா அவனே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அனுப்பி என் பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். மேடம், நீங்க அழாதீங்க. நாங்க அவனை விட மாட்டோம். அம்மா, முதல்ல ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்கள ஜெயில் கம்பி என்ன வைக்கிறேன். ஆமா ஆமா சார், அவங்க ரெண்டு பேரையும் நீங்க சும்மாவே விடக்கூடாது. இங்க பாருமா, நீ எல்லாத்தையும் சார் கிட்ட சொல்லு. சார், எந்த ரிப்போர்ட்டும் எழுத தேவையில்லை. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. சார், விஷயம் என்னன்னா ஆகாஷ்லாம் எதுவுமே பண்ணல. அவங்க ஃபேமிலியும் எதுவும் பண்ணல. ஆகாஷ் என்ன ஏமாத்தவும் இல்ல. ஆமா, எல்லாமே எங்க அம்மாவோடைய பிளான் தான். என்ன நீ ஏன் மேல போய் இப்படி பழி? வாய மூடுங்க சார், நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீலாம் ஒரு தாயா?
தான் பொண்ணு வாழ்க்கையில யாராவது இப்படி பண்ணுவாங்களா? வெறும் பணத்துக்காக உன் பொண்ணோட வாழ்க்கையை பலிகாடு ஆக்கிட்ட. இதுக்காக நீ வெக்கப்படணும். சரி கிளம்புங்க, போங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, நல்லா பாத்துக்கோங்க. லாஸ்ட் வார்னிங் கொடுத்து அனுப்புறேன், கிளம்புங்க. ஷிகா, நீ பண்ணது சரியே கிடையாது. போலீஸ்காரங்க கிட்ட ஆகாஷையும் அவனோட அப்பனையும் காப்பாத்துனதுல உனக்கு என்ன கிடைச்சிருக்கு சொல்லு? அவங்க 2 பேருக்கும் நல்ல பாடம் கத்து கொடுத்திருப்பேன். அது அவங்க வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சிருந்திருப்பாங்க. போதும் போதும், இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எல்லா தப்பும் உங்க மேலதான். இந்த குழியில என்ன தள்ளி விட்டது நீங்க தான். எந்த அம்மா தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படி எல்லாம் பண்ணுவா? என்ன பெத்த தாய் தானே நீ? என்னோட எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு பதிலா நாசம் பண்ணிட்டியம்மா. ஷிகா, ஷிகா, நான் சொல்றது கேளு. வாய் மூடு. போதும், நிறுத்து ப்ளீஸ், போதும், நிறுத்து. இது வந்துடுறேன். ஹலோ, இங்க பாரு ஆகாஷ், நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். ஷிகாவை பத்தி பேசணும். மேம், நான் ஷிகாவை பத்தி எதுவும் பேசுறதா இல்ல. அதோட இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நிலைமை மோசமாயிடும். ப்ளீஸ் நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க. ஆகாஷ், ஷிகா இஸ் பிரெக்னன்ட். வாட்? அப்படி எப்படி நடக்கும்? இத பாரு, நான் இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ இப்பவே என்ன வந்து மீட் பண்ணு. நாம 2 பேரும் இத பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். மேம், ஆனா இத பாரு, நீ உடனே கிளம்பி வந்து என்ன மீட் பண்ணு. ஆனா இத பத்தி நீ உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, யார்கிட்டயும் சொல்லாத, ஷிகா கிட்ட கூட சொல்லாத. ஓகே மேம். சரி, நான் எங்க வரணும்? சொல்லுங்க மேம், என்ன பண்ணணும்? நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லலையே, எங்க போற, யாரை மீட் பண்ண போறேன்னு? இல்ல மேம், நான் யார்கிட்ட எதுவும் சொல்லல. மேம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். எங்க அப்பா என்ன இனிமே இங்க படிக்க விட மாட்டார். அப்படியா? அப்படி உன்னால எப்படி ஓட முடியும்? நீ உங்க அப்பனும் எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? The number you are trying to call is currently not reachable. ஹலோ பிருந்தா, என் பையன் உங்க பொண்ணு பக்கம் வந்திருக்கானா? ஹலோ மிஸ்டர், உங்க பையன் இங்கெல்லாம் ஒண்ணும் வரல. எங்கேயாவது யார் கூடயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். அதுதானே பழக்கம் அவனுக்கு. இதுக்கு மேல மறுபடியும் ஃபோன் பண்ணாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அது ஏதாவது தெரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர் சார்? சொல்லுங்க ப்ளீஸ். ஆக்சுவலி குல்தீப் சார், உங்க பையனை யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. அவர் பாடி அவரோட வண்டிக்கு பக்கத்துல இருந்தது. இல்ல
ஆகாஷ் ஐயோ நிதானமா இருங்க குல்தீப் சார். இத பண்ணது யார் இன்ஸ்பெக்டர் சார்? தயவு செஞ்சு சொல்லுங்க. அட நீங்களா? நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? என்ன உங்களை யார் இங்க வர சொன்னது? நான் தான் இவங்களை வர சொன்னேன். எதுக்காக கூப்பிட்ட? ஆகாஷ கொன்ன கொலகாரிய புடிச்சு கொடுக்க. என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியல. நான் என்ன சொல்ல வரேனா, ஆகாஷ கொலை பண்ணது நீங்க தான். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? நான் ஏன் கொல்லணும் ஆகாஷ? ஏன்னா உங்களோட பிளான் ஃபெயில் ஆனதுனால. மாம், ஏன் இப்படி பண்ணீங்க மாம்? நீ 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 ஏன் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. நான் ஒண்ணு உளறல. நீங்க ஆகாஷ் கூட போன்ல பேசிட்டு இருந்தத நான் மறைஞ்சு நின்னு முழுசா கேட்டுட்டேன். ஆகாஷ், நீ என்ன வந்து மீட் பண்ணு ப்ளீஸ். உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத. ஏன்னா நான் உன்னை தனியா சந்திக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் உன்னை வர சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத. ஷிகா கிட்ட கூட சொல்லாத ப்ளீஸ். ப்ளீஸ் வந்துரு. நான் நினைச்சேன் நீங்க ஆகாஷ போன் பண்ணி கூப்பிட்டதுக்கு காரணம் இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்குன்னு. ஆனா நீங்க என்னடான்னா அவனை ஷிகா, ஷிகா நான் சொல்றது கேளு. உங்க கரை பிடிச்ச கையால என்ன தொடாதீங்க. நான் எப்பவும் யோசிச்சு கூட பார்த்ததில்ல நீங்க இந்த அளவுக்கு போவீங்கன்னு. மாம், நீங்க என்னோட ஃபியூச்சரை அமைக்கிற வெறியில எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப நாசம் பண்ணிட்டீங்க. இனிமே நீங்க எதையுமே பண்ணக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் இவங்களை வர சொல்லியிருக்கேன். மாம், மாம், நான் என்னோட ஃபியூச்சரை நானே அமைச்சிருப்பேன். நான் நல்லா படிச்சு என்னோட சொந்த கால்ல நின்றுப்பேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இவங்களை கூட்டிட்டு போங்க. நான் பலவீனம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிருங்க. ஷிகா, ஷிகா நான் சொல்றது கேளு. நிறுத்துங்க மேடம். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க உங்க. ஷிகா, ஷிகா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு.